கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 27வது அதிகாரத்தில் 6வது வசனம் இன்னைக்கு. இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த வசனத்தை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வசனத்தையும் தியானிக்கும் பொழுது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நம்ம படித்து நம்ம ஒரு கதையை நம்ம அதை நல்லா வசனத்தினுடைய எல்லா கருத்தையும் நம்ம படிச்சுக்கிடும் பொழுது நமக்கு அதனுடைய எல்லா கருத்தும் புரியும் போது தான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது நிறைய காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர்றதை நம்ம முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இந்த வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்களை நம்ம சொல்லி ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிச்சுக்கொள்ளணும். அதுக்காக தான் தாவீது ரொம்ப கஷ்டப்படும் போது என்னென்னலாம் கிடைச்சிது, எப்படி ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சாருன்னு சொல்லி அவர் எழுதி தந்திருக்கிறது நமக்காக தான். அதுக்காக நம்ம இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தோடு கூட தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனங்களை தியானிக்கும் போது எங்களோடு கூட நீங்கள் பேச வேணுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த வசனங்களே எங்களுக்கு எழுதி தந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி. தாவீது எத்தனை வேதனையிலோடு தீங்கு நாட்களிலும் எத்தனையோ கஷ்டப்படும் பொழுது ஆண்டவரே நீங்கள் உதவி செய்து அவரை எப்படி நடத்துனீங்க என்று எங்களுக்கு அது உற்சாகம் ஊட்டுகிற இந்த வசனங்களை நீங்கள் எழுதி தந்திருக்கீங்க. நன்றி செலுத்த அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதும் எங்களுக்கும் நீர் அப்படி செய்து முடிக்க பலமுள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்க, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையிலே ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. எத்தனையோ போராட்டங்களை ஜெயித்த தாவீதை போல நாங்களும் ஆண்டவரை ஜெபித்து நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படி செய்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிற வசனங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரை உண்மை பாடி துதிக்க எங்களுக்கு தந்திருக்க இந்த வாய்ப்புகளை நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க உண்மை பாடி துதிக்கிற பிள்ளைகளை காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்குற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா உண்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை பதில் கொடுத்த தேவன் எங்களோடு கூட ஆண்டவரை இன்னும் இடைப்பட்டு எங்களுக்கு கற்றுத்தர வேண்டியதை கற்றுத்தந்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மைக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாம் தெரிய ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். பாடி தீர்த்து ஆண்டவரை வாசிப்போம். செய்வார் என் அடங்காத கிருபைகளுக்கா என்று தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பின் அதராதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களா உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களா உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி துதி செய்வார்.
யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாருங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாருங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம் புயமே, இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே, இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். சங்கீதம் 27:6 முதலாவது பாருங்க, இப்பொழுது என் தலை சுற்றிலும் இருக்கிற இந்த சத்துருக்களுக்குன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல என் தலை யார்? ஆண்டவர் தான் நமக்கு தலையாக இருக்கார். ஆனால் நம்ம தலையை அவரை வச்சு தான் நம்ம சரீரம் முழுவதும் அவரை ஆளுகை செய்யறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அப்போ நம்ம எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் நம்ம ஏன் இந்த காரியத்தை அவர் சொல்லியிருக்காரு பாருங்கள். நம்மளை சுற்றிலும் இருக்கிற மனுஷங்கள்லாம் சத்துருவாக இருக்கலாம், நம்மளை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை செஞ்சுட்டு இருக்கலாம். அதான் எனக்கு தலைக்கு மேலே நம்ம சொல்கிறதுங்க, அந்த தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, தலை மேலே அந்த காரியம் அது தலைக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் தலைக்கு மேலே தலையை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருன்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. இப்போ எபேசியர் 4:15 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்ந்தவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆண்டவர் நமக்கு இது சிலுவை காட்சியை தான் நம்ம பார்ப்போம். சத்தியத்தை நம்ம அறியணும். சத்தியம்தான் நமக்கு சத்தியத்தை சொல்லித்தரவர். அதுக்கு நாம் கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலும் நம்ம வளர்றதுக்காண்டி தான் அவர் தலையாக இருக்கணும். அவர் தலையாக இருக்கணும். நம்ம எல்லாவற்றிலும் அந்த சரீரம் முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்கிறாரு. இப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்மையாக இருக்குது. உலகத்துக்கும் இந்த உலகத்தினுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவங்க வார்த்தைகள் சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய காரியங்கள் சொல்லும் பொழுது அவங்க காரியங்கள்லாம் நம்முடைய இருதயத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கட்டக்கூடியதாக இருக்குது. அதனால் நம்முடைய அந்த வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் தேவனுடைய வார்த்தை நம்ம இந்த உலக வாழ்க்கையில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதோடு சேர்ந்து நம்ம அதில் நம்ம அந்த போதனையும் இந்த இதுவும் சரிதான், இவங்க சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரிக்காமல் அவங்க அந்த வேத வசனத்தோடு சேர்த்து இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அப்போது கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு உண்மையாக வளரணும்னு சொல்லி நம்ம அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் வேறு எதுக்கும் ஒரு ஆளுகைக்கு போயிட்டோம்னாக்கி நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். அதனால் அந்த காரியத்தை நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிற வார்த்தைக்கும் ஆண்டவருடைய நம்ம போதனைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிடவே கூடாது. எப்போவுமே பாருங்கள், ஆண்டவர் தான் நம்ம சத்தியத்தை தான் நம்ம வளரணும். ஆவியானவர் அந்த சத்தியத்தில் வளரணும்னாக்கி அவருடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். மற்ற உலக வார்த்தைக்கும் இதுக்கும் நம்ம ஒப்பிட்டு எந்த காரியத்தை நம்ம நடக்கவும் கூடாது, நம்ம பேசவும் கூடாது. அதை நம்ம செய்யணும். அடுத்து சங்கீதம் 23:5 நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். ஏன்னா அது மனப்படமாக எல்லாருக்குமே தெரியக்கூடிய வசனம்.
அதில் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த சங்கீதத்தில் 23வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை சொல்கிறது. நான் விளக்கத்தை மட்டும் சொல்கிறேன். என்னுடைய உயிரையும் அவர் எத்தனை ஆத்மாவையும் பொல்லாத சேனைக்கு, அதாவது நம்முடைய எதுக்கெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வருதோ, பிசாசு கொண்டு வரானோ, அது எல்லாத்தையுமே அவர் வந்து நமக்கு எல்லாத்தையும் வந்து அவர் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு பந்தினா பாருங்கள், இப்போ ஒரு பந்தினாக்கி நம்ம கல்யாண வீட்டில் மற்ற காரியங்கள்லாம் பெரிய ஒரு விருந்து நடக்கும்போது அதுக்கு பந்தி ஆயத்தம் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா. அது மாதிரி அவர் வந்து நமக்கு இந்த பிசாசினுடைய எல்லா காரியங்களும் நிறைய வரக்கூடிய காரியங்களெல்லாம் வந்து நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் படுத்தி அவர் வந்து அவருடைய சமூகத்தில் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிற காரியத்தை சொல்லி தான் அவர் கிருபையை தந்து நம்மளை நடத்துகிறாரு. நம்ம தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்ம படிக்க சங்கீதம் 23 படிக்கும்போது நிறைய காரியங்களை நம்ம படிக்க முடியும். அவர் எண்ணெயினால் நம்மளை அபிஷேகம் பண்ணி அவருடைய பிள்ளையாக இருக்கணும், அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவர் வந்து அவருக்கு பிள்ளையாக இருக்கணும், சிறப்பான வாழ்க்கை வாழணும்னு தான் அந்த வசனமே. இப்போ இந்த 23வது அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அதுதான் ஆண்டவர் வந்து அவரை எப்படி நடத்தினார், நம்மளே நடத்துவாருங்க. ஒரு காரியத்தை வந்து இந்த 23வது சங்கீதம் ஃபுல்லாக படித்தாலே நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அது வந்து பாருங்கள், நம்மளை ஒரு காரியத்துக்காண்டி நம்மளை தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னா நம்ம தலையில் வந்து நம்மளை அபிஷேகத்தினால் நம்மளை நிறைச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு நமக்குன்னு. அப்போ எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்காருன்னு சொல்லி நம்ம பாருங்கள். இந்த தலை மேலே சுற்றிலும் எனக்குன்னு சொல்லி சொன்னதுக்கே இத்தனை காரியம், நிறைய காரியங்கள் இருக்குது. அதை படித்தோம்னாக்கே நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு நம்ம பாருங்கள், நமக்கு ஒரு பந்தி ஏற்படுத்திருக்காருன்னு சொல்லணும். அதுபோல் அந்த உலக வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையும் அதுக்கு ஈக்குவலாக பண்ணக்கூடாது. இந்த ரெண்டும் நம்ம படிச்சுக்கோம். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், யோனாவை நீங்கள் உங்களுக்கு தெரியும். யோனா வந்து சின்ன அதிகாரம்னா ரொம்ப ஸ்பீடாக படிக்கணுனாக்கி அது நீங்கள் ஒரு 1 hour ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வச்சு ஸ்பீடாக படிக்கணும்னா, ஒரு கொஞ்சம் நிறுத்தி படிக்கணும்னா 1 hourக்குள்ளே நீங்கள் படிச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அது வந்து நிறையா அது முடிவே இல்லாமல் வர பைபிளில் நம்ம அதுதான் முடிவே இல்லாமல் இருக்குது. ஏன்னா வந்து யோனா வந்து ஆண்டவர் சொன்னதுக்கு வந்து அவனுக்கு பிடிக்காத காரியங்கள், இது நமக்கு உலகத்தில் நமக்கு பிடிக்காத காரியத்தை வந்து நமக்கு நடக்கும் பொழுது ஆண்டவரை எடுத்து பேசுவோம். ஆண்டவரை என்ன நாங்கள் இது பிடிக்கல, எங்களுக்கு பிடிக்காத நீங்கள் வந்து செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி யோனா வந்து கடைசியில், அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர்கிட்ட எடுத்து பேசி அந்த மாதிரி பண்ணது தப்பு. ஆனால் வந்து ஆண்டவர் இரக்கம் உள்ளவருங்கிறத நமக்கு காட்டுவார். ஆனால் வந்து நாம் வந்து அவர்கிட்ட போராடி ஜெயிக்க அதெல்லாம் முடியாது. ஆனால் யோனா வந்து அந்த மாதிரி செய்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. அதை நம்ம பார்க்கலாம். யோனாவுடைய தலையின் மேலே நீங்கள் படிச்சிங்கனாக்கி ஒரு நிழல் வரணும், அவன் வந்து உஷ்ணமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அது வந்து ஒரு மரத்தை, ஒரு செடியை முளைக்க வச்சு, அந்த செடி ஆமணக்கு செடி. அந்த ஆமணக்கு செடி நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறையா வளரும். ஆனால் வந்து அது வளருன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகி தான் அது சின்ன சின்ன குட்டி குட்டியாக வந்து பிறகு ஒரு பெருசாகும். ஆனால் வந்து ஆண்டவர் இதை என்ன செய்கிறாருன்னா சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ செடி வந்து வேகமாக வளர்ந்து அதில் போய் அவர் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஏன்னா வேகமாக வளர்ந்து அது வந்து நிறையா அவனுக்கு வந்து நிழல் கொடுக்குறதுனால அந்த நிழலில் உட்காந்துருக்காருன்னு பார்க்கும். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து அப்படி செய்யும் பொழுது இவன் வந்து என்ன செய்தான்னா, இந்த மக்கள் வந்து மனம் திரும்ப மாட்டாங்க, இவங்களை அழிக்கணும் அப்படி தான் அவன் சொல்லிவிட்டு அவன் முதல்ல போகிறது. அப்புறம் போய் ஜெபம் பண்ணும்போது அவங்கெல்லாம் மனம் திரும்பணுன்னு அவனுக்கு பிடிக்கலை. ஆனால் வந்து ஆண்டவர் அதுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கணுங்கிறக்காண்டி ஆண்டவர் எப்பவும் மன்னிக்கிறவர். அவர் வந்து ஒரு காரியத்தை வந்து அழிக்கக்கூடிய காரியத்தை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒன்று செய்தார். இந்த செடியை வந்து வேகமாக வளர பண்ணி அப்புறம் வந்து அது ஒரு காற்று அடித்து அது வந்து கீழே விழுந்துருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். விழுந்தவுடனே அவனுக்கு கோவம் வந்துடுது, என்னடா இப்படி இந்த செடியும் இல்லாமல் நான் இப்படி இருக்கேன், இவங்களும் வந்து இப்படி மனம் திரும்பிட்டானா ஆண்டவர் மன்னிக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து எல்லா தேசத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள் மேலும் கரசனையாக இருக்கார். அவர் வந்து மன்னித்து அவங்களெல்லாம் அவங்க மனம் திரும்பினாங்க, அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன்னு சொல்லி யோனாவுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காண்டி இந்த செடியை வளர வச்சு அது மூலமாக சொல்லி கொடுக்காருன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து செடி சீக்கிரமாக விழுந்தோடனே அவனுக்கு வந்து கோவம் வந்துடுது. அப்போ அதை மாதிரி தான் அந்த செடிக்காக நீ இப்படி ஒரு அழிஞ்சு போகிற ஒரு செடிக்காண்டியே நீ இப்படி விழுந்துட்டுன்னு சொன்னா கவலைப்படுத்தியடா, அப்போது லட்சத்துக்கு மேலே உள்ள மக்களுக்காண்டி நான் வந்து அவங்களுக்கு மன்னிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு புரியலைன்னா கூட ஆண்டவர் நமக்கு கற்றுத்தராரு. ஏன்னா வந்து பாருங்கள், நம்ம வந்து ஒரு காரியத்தை ஒருத்தரை அழிக்கணும், அவங்க அழிஞ்சு போட்டோம் அப்படியே போகட்டும், எப்படியோ நமக்கு வந்து தவறு செஞ்சாங்க, இல்லாட்டா நமக்கு ஏதோ தீங்கு செஞ்சாங்க, அதனால்
அப்படியே அவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறது. நமக்கு வந்து ஆண்டவர் மன்னிக்கிறத அவர் மன்னிக்கிறது அப்போ தான் சொல்வார், சீசர்கிட்டே சொல்வார், பேதர்கிட்ட நீங்கள் சொல்வார், நான் வந்து அவனுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, உனக்கு செய்கிறத நீ செஞ்சுட்டு உனக்கு செய்கிறத நீ எடுத்துகிட்டு போ, மற்றவங்களுக்கு செய்கிறது என்னுடைய இது, நீ என்னுடைய இஷ்டப்படி நான் செய்வேன், உனக்கு என்ன கொடுத்துருக்கா அதுதான் ஆண்டவர் சொல்கிறது. நமக்கு என்ன தந்திருக்காரோ அதை செய்யணும். மற்றவங்களை பற்றி நம்ம குறை கூறுறதோ, அடுத்தது மற்றவங்க எப்படியோ நமக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க அதனால இப்படி அது கிடையாது. ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு நம்ம ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு தீங்கு செஞ்சிருந்தாலோ எங்களுக்கு தவறு செஞ்சிருந்தாலோ அதை நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற பலனை வந்து கொடுங்க. எனக்கு வந்து நீங்கள் நன்மை செய்கிறவங்களாக இருக்கீங்க, அதனால் நாங்கள் வந்து அதுக்கு தீமை செஞ்சு அவங்கள வந்து அழிக்கணும், நீங்கள் அழிங்க அப்படின்னு சொல்லி இந்த யோனா மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதனால் நம்ம அந்த பாடத்தை படிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் அதை மற்றவங்களுக்கு செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது சத்துருக்கள்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சத்துருக்கள் என் தலையை சுற்றியும் சத்துருக்கள் இருக்கான்னு சொல்லி போட்டிருக்காரு பார்த்தீங்களா. அது வந்து எபிரேயர் 10, 12, 13 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, இவரோ பாவிகளுக்காக ஒரே பலியாக செலுத்தி எந்தெந்தைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இனி நம்முடைய சத்துருக்கள் நமது பாதப்படை ஆக்கும் போடு வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போதே தெரிஞ்சிடும், அதிலே எல்லா காரியமும் இருக்குது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களெல்லாம் நம்ம பாவங்களெல்லாம் நீக்கி நமக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் சத்துரு எந்த இதை கொண்டு வந்தாலும், எந்த வேதனையை கொண்டு வந்தாலும், எந்த போராட்டங்கள் கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் பாதைப்படி ஆக்கி வரைக்கும், அந்த பாதைப்படியானா அவர் எல்லாவற்றையும் அதை வந்து ஒன்றுமில்லாமல் செய்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன், நான் வந்து உங்களோட கூட இருப்பேன், உங்களை காக்கும்படி உங்களோட கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த மாதிரி நமக்கு கொடுக்குற அந்த காரியத்தை செய்யணும். அந்த சிலுவையில் செஞ்சார். அதை வந்து நம்ம வந்து நம்ம அதை பற்றி பிடிச்சிக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது நமக்கு அந்த காரியங்களை நம்ம ஆண்டவர் செய்தது. சத்துருக்கள்ங்கிறதே இந்த சத்துருக்கள் நிறையா இப்போலாம் பாருங்கள், நிறைய காரியங்களில் நம்ம கொஞ்சம் உயர்ந்தாலோ மற்ற காரியங்களில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் உயர்ந்துட்டாலோ, மற்ற எந்த ஒரு வீடு கட்டினாலோ ஒரு எதுலேயோ ஒன்றும் இல்லை, அவங்க வந்து கொஞ்சம் மேலே வந்து ஒரு படி மேலே வந்துட்டாங்கன்னு வைங்க, கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சு மேலே வரும்போது அவங்களுக்கு பொறாமப்படுறதுக்கோ மற்ற சத்துருக்கள் மாதிரி நிறைய காரியங்கள் இடைஞ்சல் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய நம்ம உலகத்தில் பார்க்க தான் செய்யணும். நம்ம உலகத்தில் தானே இருக்கோம். அந்த இடத்துல நிறைய காரியங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். இது நிறைய சொல்ல வேண்டாம்னு தான் நான் சொல்ல. ஆண்டவர் நமக்காக நமக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு இந்த சத்துருக்கள் நமக்கு எதிராக வராத எல்லாத்தையும் பாதபடி ஆக்கி போடும் முறை அவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்துக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறதுனால அந்த தைரியத்தில் நம்ம சத்துருக்கள் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத இவர் என் தலைமையெல்லாம் சுற்றி சத்துருக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சத்துருக்கள் மேலாக உயர்த்தப்படும். நான் வந்து தலைமையில சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவேன்னு சொல்கிறாரு. அப்போ உயர்த்தப்படுவேன்னாக்கி ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை உயர்த்துக்கிற நல்ல தகப்பன் இருக்காருன்னு சொல்லி அவர் அந்த வசனத்தை முடிக்காரு. அது நிமித்தம் கூடாரங்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். அவருடைய கூடாரம்னா அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்ம ஆனந்த பலியிட்டு, இந்த ஆனந்த பலினாலே நம்ம ஒரு பாடல் பாடி துதிக்கிறது தான் வந்து ஆனந்த பலின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஜாய்னா வந்து நம்ம சந்தோஷமாக இருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி இருப்போம், நம்ம காலையிலையும் மத்தியானம் நைட்டுன்னு சொல்லி சாயந்தரம்னு சொல்லி 3 வேளையும் தாவீது ஜெபிச்சாருன்னு சொல்லியிருக்கோம். நம்ம அவர் பாடி தான் அவர் வந்து பாடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்து பாடல் எல்லாத்தையும் எழுதுறது நிறையா. அவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதே சின்ன பிள்ளையிலே வந்து பாருங்கள் சும்மா ஒரு இதை வாசிக்கிட்டே சும்மா பாடல் பாடிட்டே இருக்குது. ஆண்டவரை துதிச்சு பாடுறக்கூடிய ஒரு சின்ன வயசுலேயே செஞ்சதுனால அந்த சங்கீதங்கள்லாம் நிறைய பாடி அவர் வந்து நிறைய பாடல்கள் கொடுக்குறத நம்ம பார்க்கோம். இந்த சங்கீதம் 92:3-4 நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாய் இருக்கும். கர்த்தாவே உமது செய்கைகளில் என்னை மகிழ்ச்சியாக்குகிறீர், உமது கரத்தின் கிரியை நிமித்தம் நான் ஆனந்த சத்தமிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கி கிரியைனாலே வந்து நம்ம ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்லலாம். செய்கைன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். ஜாயின்னா நம்ம ஆனந்தமாக இருக்கிறதுனா ஒரு ஜாயின்னா நம்மள சந்தோஷமாக இருக்குது. சத்தமானா ஆண்டவர்கிட்ட நம்ம பேசும்பொழுது சிலர் வந்து பாருங்கள் லைட்டாக பேசுவாங்க. லைட்டாக பேசினா ஒருத்தருக்குமே புரியவே செய்யாது. ஆனால் சத்தமிட்டு சிலர் பேசுவாங்க. அந்த மாதிரி சத்தமிட்டு நம்ம வேதத்தை பாருங்க வாசிக்கும் பொழுது நீங்கள் மனசுக்குள்ளே வாசிக்கிறதை விட நம்ம சத்தமாக வாசிக்கும் பொழுது இந்த வசனங்கள்லாம் மெயினில் நல்லா பதியும். அந்த மாதிரி சத்தமிட்டு நம்ம ஆண்டவரை ஆனந்த பலியிடணும். அவரை வந்து அவரை வந்து நல்லா சந்தோஷமாக அவரை வந்து பாடி துதிக்கிற
தரக்கூடிய காரியத்தை தான் ஆனந்த பலி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ பாருங்கள், இந்த ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர சங்கீதம், அந்த சங்கீதம்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறையா 100 சங்கீதம்லாம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் ஸ்தோத்திர பலி விடுறாரு. அவர் வந்து ஸ்தோத்திரத்தை சொல்லி சொல்லி ஆண்டவரை பாடி துதிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ வந்து பாருங்கள், 100, 1, 2 படித்து பார்த்தீங்கன்னாக்கி பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், இது பாடலே இருக்குது. அந்த பாடலே நம்ம அந்த வசனம் பூரா ஃபுல்லாக ஒரு பாடலாகவே எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படிங்க. பாடலாக படிக்கும்பொழுது சங்கீதமே பார்த்திங்கன்னா பாடல் தான். சங்கீதத்துலேருந்து தான் நிறைய பாடல்கள் எழுதி தந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்கும்பொழுது ஆண்டவரை நீங்களே துதித்து பாடுறத நீங்கள் இந்த பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே அப்படின்னு அந்த வசனத்தை அப்படியே நீங்கள் பாடலாக படிக்கும்போது பாடலே உங்கள் மூலமாக ஆண்டவர் வந்து ஆசீர்வாதமாக உங்களுக்கு பாடுறதுக்கு உதவி செய்வார். இப்படி ஆவியானவர்கிட்ட நீங்கள் வசனத்தை படிக்கும்போதே பாடல் பாடுகிறதுக்கும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதியின் வாருங்கள். அப்போ ஆனந்த சத்தம்னா இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், சமாதானம் எல்லாம் ஆண்டவருடைய மகிழ்ச்சினால என்னது, ஆண்டவர் கொடுக்குற எல்லா காரியமும் இருந்து அதுக்கு அப்புறம் தான் அவர் சந்நிதி முன்னே வந்து நீங்கள் பாடுங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறார். வந்து பாடும்போது அந்த மகிழ்ச்சி இருக்கணும். அப்போ கர்த்தருக்குன்னு ஒரு பாடலை பாடும்போது மகிழ்ச்சி, அவருடைய சமூகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணர்வோடு இருக்கணும். நம்ம ஆண்டவர் கொடுக்குற இன்ன நன்மைகள், நம்மளை மகிழ்ச்சி, நம்மளை எவ்வளோ சமாதானம் வச்சுருக்காருங்க உணர்வோடு தான் ஆண்டவரை பாடி துதிக்கணும். சும்மா என்னமோ நம்ம ஏதோ படிக்கோம், பாட்டு படிக்கும், எல்லாரும் படிக்காங்க, நம்ம படிக்கும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஆண்டவரை அவர் கொடுக்குற என்ன காரியத்தினாலும் நம்ம மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்தில் வந்து நம்ம பாடுதோம் அப்படின்னு சொல்லி, அவர் நல்ல மேய்ப்பர், அவர் நம்மளுடைய மீட்பராக இருக்கார், நம்ம மேய்ப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நினைவு கூர்ந்து நம்ம பாடணும். ஏன்னா பாடல் பாடும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஒருத்தர் சொல்லுவாங்க, நினைவை நாங்கள் வந்து இந்த பாடலில் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி அந்த பாடலுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கும்பொழுது அந்த பாடலுடைய கருத்துக்களே வந்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யறதுக்கு நமக்கு உதவி செய்யும். அதனால் பாடல் பாடும்போதோ அந்த சங்கீதங்கள்லாம் படிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த பாடல் பாடுறது மாதிரி நீங்கள் படிங்க. அப்போ வந்து நிறைய காரியங்களை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக தருவார். பாடி துதிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை பாடி துதிக்கிறதுக்கு நம்ம ஆசீர்வாதமாக நமக்கு தரதுக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிங்க, ஆவியானவர் உதவி செய்வார். இப்போ பாடி கீர்த்தனம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு 1 நாளாகமும் 16:9 நீங்கள் பார்த்தீங்கன்னா 16:1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தாவீது வந்து தேவனுடைய பெட்டியை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த கொண்டு வந்த உடனே அதுக்கு பலி செலுத்துறாரு. பலி செலுத்திட்டு அந்த இடத்துல யாரெல்லாம் நீங்கள் அந்த இடத்த வாசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்தே வாசிச்சிங்கன்னா 1 நாளாகமும் 16:1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்து அதில் அவர் பாடுறதுக்கு இந்த சங்கீதத்தை படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ராகத்தை அதெல்லாம் வந்து கொடுத்து அவங்கள படிக்க சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கோம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அப்போ ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன பாருங்கள். அவரை பாடும்போதே அவரை கீர்த்தனம் பண்ணும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி அவரை தியானிக்கணும். அவர் செய்கிற அதிசயங்களை சொல்லி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க, நீங்கள் துதிங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த பெட்டியை கொண்டு வந்து தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்திருக்கும்போது செஞ்ச காரியங்களை தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அவர் வந்து பாடி ஆண்டவருக்கு எவ்வளோ மகிமையை செலுத்தி அவர் ஒரு ஆலயம் கட்டணுக்கே முதல்ல அந்த ஆசைப்பட்டதே அவர் தான் சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ எவ்வளோ பெரிய காரியங்கள், ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், அவரை கொண்டு வந்த ஆண்டவர் வந்து எவ்வளோ பெரிய மேன்மையான ராஜாவாக்கி அவருக்கு பெரிய காரியங்களை கற்றுக் கொடுத்துருந்தாருனாக்கி இந்த சங்கீதங்களெல்லாம் படிக்கணும்னாக்கி ஞானம்தான். ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் கூட நமக்கு ஆண்டவர் பாடுறதுக்கு ஒரு கிஃப்ட் தந்திருந்தாருனாக்கி அதை வச்சு நீங்கள் பாடும்பொழுது நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார். அப்போது நமக்கு தெரிஞ்சதை நமக்கு என்ன தந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார், நிறைய கற்றுத்தருவார். நமக்கு தெரியாத நமக்கு புரியாதெல்லாம் கற்றுத்தரக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். அதனால் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை அவர் நமக்கு அதிசயங்கள் செஞ்சிருப்பார், அதெல்லாம் தியானிங்க அப்படிங்கிறார். அப்போ தியானித்து அவர் ஒவ்வொரு நாளும் தியானித்து தான் அவருடைய காரியங்கள்லாம் வெற்றியை பெற்றார். அப்போ அதை மாதிரி நாமளும் வெற்றி பெறணும்னாக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் இதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் சொல்லியிருக்காரு. அதை நம்ம செய்வோம். ஜெபத்தோடு கூட தியானித்து நம்ம அவர் செஞ்ச காரியங்களை சொல்லும் பொழுது மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் செஞ்ச மற்றவங்களுக்கும் செய்வார் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், நம்மளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
அதை நம்ம செய்யறதுக்கு ஜெபத்தோடு கூட செய்யலாம். அடுத்தது சங்கீதம் 95:1-2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணை கண்மலை சங்கீதத்தினால் அவரை வந்து என்ன ஆண்டவர் வந்து என்ன ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னு பாருங்கள். கம்பீரமாயினா நமக்கு சோர்வு வந்து கிடக்குறலாம். நம்ம சோர்ந்துக்கிட்டு இருக்கும்போது பாடி துதிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வரவே வராது. ஆனால் ரட்சணிய கண்மலை, அவர் தான் கண்மலையாக இருக்கார். அவர் கொடுக்குற தைரியத்தினால நம்ம சங்கீதம் எதுனாலும் சொல்லி ஆண்டவர்கிட்ட பாடி நம்ம வந்து அவரை துதிக்க முடியும். அவரை துதிக்கும் போது அவரை துதிக்கிறது, அவர் சங்கீதம் முன்பாக வந்து அவருடைய சங்கீதங்களால் அவரை பாடி துதிக்கிறதே ஒரு பெரிய காரியம். அப்போ நம்முடைய ஆராதனை, நம்ம துதியெல்லாம் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதாக இருக்கணும். கீழ்ப்படிஞ்சு அவருக்கு நாம் உகந்ததாக அவருக்கு நம்ம பாடி பாடுறோம். அந்த பாடல்னால நம்ம வந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறோம். நம்ம வந்து தாழ்த்துறோம். நம்மளை தாழ்த்தி அவர் வந்து நம்மளை உயர்த்ததுக்கு அவரை உயர்த்தும் பொழுது நம்மளை தாழ்த்தும் பொழுது அவர் வந்து நம்மளை உயர்த்தும் பொழுது நம்ம உறுதியாக அதை பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. அப்போ நம்ம அதில் உறுதியாக இருக்கோமா? பாடி துதிக்கும் பொழுது அவருடைய சந்திப்பு வரும்போது நம்மளை கீழ்ப்படுத்தி நம்மளை வந்து தாழ்த்தி ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு நம்மளை ஆண்டவர் வந்து உயர்த்த நம்மளை வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதெல்லாம் செய்யணும். ஆனால் இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்க நீதி வழியாக அவங்க செய்கிற ஆண்டவர் சொன்ன காரியங்கள் வாக்குத்தத்தத்தை பண்ணதெல்லாம் அவங்க வந்து அடையாமல் போகினதுக்கே வந்து பாருங்க, அவங்க எதையுமே ஆண்டவர் சொன்னதை வந்து கீழ்ப்படிஞ்சு அவங்க நடக்கலை. எப்போவுமே ஆண்டவரை மேன்மைப்படுத்தணும்னா ஏதாவது குறைகள் இருக்குதே தான் சொல்லி மோசையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்கன்னு பார்க்கும் பார்த்தீங்களா. அப்படி அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்க வந்து அழிஞ்சு போனது காரணமே என்னென்னா, ஆண்டவரை துதித்து ஆண்டவர் கொடுத்த அந்த மேன்மையை அவருக்கு கொடுக்குற எந்த காரியங்கள் நமக்கு அவருக்கு நம்ம உறுதியாக பிடிச்சிட்டு நம்ம ஜெபிக்கணும், நம்ம இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை செய்யாமல் தான் அழிஞ்சு போனாங்க. அதனால் அப்படி இல்லாதபடி தாவீது சொன்ன மாதிரி பாருங்கள், சத்துருக்கள் இருந்தாங்க, தலை சுற்றிலும் அவங்க மேலே உயர்த்தினார். அவருடைய கூடாரத்தில் நம்ம ஆனந்த பலி, அதாவது சந்தோஷமாக பாடி துதிக்கிறதுக்கு, நமக்கு கீர்த்தனம் பண்ணுறதுக்கெலாம் அவரை வந்து நமக்கு உதவி செஞ்சுருக்காரு. அந்த காரியங்களை செய்து நம்ம ஜெபிக்கணும். இந்த சத்துருக்களெல்லாம் மேற்கொள்ளதுக்கு அவர் நம்மளோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி நான் முதலே சொன்னேன். அவர் வந்து நம்மளை நடத்தி நம்மளை வந்து பாதப்படி ஆக்க வரைக்கும், அதாவது கடைசி வரை நம்மளை நடத்துகிற நல்ல தகப்பன். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமுள்ளவர். அதனால் அந்த காரியங்களை நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெயிப்போம். இந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசணுங்கிறது தான் நோக்கமே ஒழிய, மற்ற இந்த வசனங்களின் மூலமாக நிறைய நீங்கள் படித்து நீங்கள் அதை ஜெபத்தோடு கூட ஜெபிங்க. அதை வந்து தியானிங்க. வசனத்தை தியானித்து நம்ம ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் அவர் கற்றுத்தர வச்சுருக்காரோ அதை செய்து இந்த நாட்களில் முடித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்மளையும் வளர அந்த உதவி செய்ய இன்றைக்கி ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஜெயிப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆம் சுவாமி, உம்முடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமமாக இருக்கிறபடியா நன்றி சுவாமி. எங்களை அறிந்து கொண்டீர், எங்களை அழைத்தீர், எங்களை ஆண்டவரை தெரிந்து கொண்டீர் சுவாமி. அக்கா நன்றி. எந்த தகுதியும் இல்லாத எங்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே வைத்திருப்ப நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு ஓட எங்களுக்கு வழிகளை திறக்க வேண்டுமா செபிக்கிற சுவாமி. எங்களுக்கு வழி தெரியாத போது வழி இதுவேன்னு சொல்கிற சத்தத்தை கேட்க எங்களுடைய செவிகளிலே ஆண்டவரை நீங்கள் பேச வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரை. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரை. எந்த இடத்திலே தலை குனிந்தோமோ அந்த இடத்திலே உயர்த்துகிற தேவன்மை பாடி துதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்ய போவதற்காக நன்றி சுவாமி. தாவீதுக்கு செய்ததை எங்களுக்கும் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறபடியா நன்றி சுவாமி. உடைய தலைகளை உயர்த்துகிற தேவன், எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே முடிசூட்டி எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பன் அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து உடைய பாதத்திலே அமர்ந்து உடைய வசனத்தை தியானித்து ஆண்டவரே, எந்த சத்துரு சோதனைகளை கொண்டு வந்தாலும் அத்தனை மேற்கொள்கிற தேவன், எங்களுக்கு பாதைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கீழ்ப்படுத்தவரை எங்களோடு கூட இருப்பேன் விண்ணப்பம் செய்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நீங்க ஒரு உடன்படிக்கையை தந்திருக்கீங்க, உங்களுடைய வார்த்தையை தந்திருக்கீங்க சுவாமி. எங்களுக்கு எதிராக வருகிற சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி காத்து கடைசி வரை எங்களை கண்மணி போல காக்கிற தேவன்,
உம்முடைய கண்மணி போல எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. வேதனை, நோய், பிரச்சனைகளோடு கூட கடந்து செல்ல முடியாதபடி ஆண்டவரே தகப்பனே, நடுக்கடலிலே ஆண்டவரை தவித்த சீசர்களை நீர் ஆண்டவரை காற்றையும் கடலையும் அதட்டி அன்றைக்கு ஆண்டவரே விடுதலை தந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் ஆண்டவரே நீர் தாமே எங்களோடு கூட இருந்து அமைதிப்படுத்தி எங்களை அமைதியான பாதையிலே கொண்டு செல்ல வேண்டுமாய், உம்முடைய பாதையிலே நாங்கள் கடந்து செல்ல வேண்டுமாய், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய், எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமாய், எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்ப வேண்டுமாய், எங்களுக்கு உதவி கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய காருண்யத்தால் எங்களை மூடி மறைத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எந்த இடத்துல வைக்கப்படுகிறோமோ அந்த இடத்திலே உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை நீங்கள் உயர்த்த போர்க்கா நன்றி சுவாமி. உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி சுத்தப்படுத்திருக்க பரிசுத்த ஆண்டவரே ஆவினால் நிறைத்து எங்களை பரிசுத்தமாய் வாழ எங்களை தேர்ந்தெடுத்த தேவன். அப்படியே நாங்கள் பரிசுத்தத்துக்கு முழுவதுமாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா. உடைய உதவி இல்லாமல் நாங்கள் ஓடவே முடியாது ஆண்டவரே. நாங்கள் கடைசி வரைக்கும் நிற்க முடியாது. அந்த கடைசி வரை நிற்கிறதுக்கு ஆண்டவரே உடைய ஆவியான ஒரு உதவியை தந்து எங்களை நடத்த போர்க்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்கு ஆண்டவரே இந்த பாவ சாபங்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து எங்களை மீட்டெடுத்த தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு அநேகருக்கு சாட்சிகளாய் நிற்க தேவ கிருபை இந்த நாளிலே நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி நான் அறியாத போது என்னோடு பேசின வசனத்தை நினைவு கூறுகிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து இந்த பிள்ளைகள்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்களுடைய வசனத்துக்கு, பிள்ளைகளுடைய வசனத்தின் மூலமாக நீங்கள் பேசி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமாய், அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை தர வேண்டுமாய், புதிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. நோயினால் இருக்குமான சகல நோய்களையும் ஆண்டவரே தீர்க்கிறவராய் சுற்றி தீர்ந்தவராய் இருந்த தேவனுடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எந்த நோயினால் ஆண்டவரே எழும்ப முடியாமல் கிடக்கிறாங்களோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாட்களே உலகத்திலே சென்று ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய உம்முடைய வார்த்தைகளை சொல்லி உம்மை பாடி துதிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்ப போவதற்காக நன்றி, எழுப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்படியே நீ செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி, எங்களுடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறா நன்றி, நம்ம நடத்த போவதற்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் கேட்குறாங்களோ கேட்குற எல்லா விண்ணப்பத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அந்த சித்தப்படி செய்து நீங்கள் வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஜபத்துக்கு பயிர்த்தோம்னா நன்றி. மறுபடியும் சமூகத்தில் வரும் எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.